எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டார்க் சோல்ஸ் 3. நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து லாத்ரிக் கேசல் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அன்டெண்டட் கிரேவ்ஸ் பார்த்தோம். அதில் வந்து எதுவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம் ஃபுல்லாக. இப்போ லாத்ரிக் கேசல் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே இருப்போம். ஓகேங்க, ஒரு வழியாக வந்துட்டோம். மேலே போயிட்டு ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் போகும்போது சைடில் போயிட்டோங்க ஒரு வழியில். இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போவோம். ஸ்ட்ரெயிட்டாக போனால் லாத்ரிக் கேசல் உள்ளார போகலாம் போல். நம்ம வெளியில் மட்டும் போயிட்டு அன்டெண்டட் கிரேவ்ஸ் போயிட்டோம். ஓகேங்க, ஸ்ட்ரெயிட்டாக பாருங்க. லாத்ரிக் நைட் இருக்கான். எவனோ ஒருத்தன் குறுக்கால போகிறான். வராங்க. என் கண்ணை பாருங்க, ரெட் கலரில் இருக்குங்க. டேமேஜ் அதிகமாக பண்ணுவான்னு நினைக்கிறேன். இருங்க, இவனை போட்டுரும். ஏங்க ஒரே அடியில் செத்துட்டான். பேக் ஸ்டாப் எங்கங்க? பேக் ஸ்டாப் உள்ள பயங்கரமாக அடிக்கிறாங்க நம்மளை. எங்க இவன் வெளியில் இருக்க நைட் இல்லைங்க, இவன் புதுசாக இருக்காங்க. இவன் வந்து அவங்களோட டேமேஜ் அதிகமாக பண்ணுறான். அப்பாடி கரெக்டாக பேக் ஸ்டாப் பண்ணுறாங்க. ஹெல்த்து பாருங்க எவ்வளோ அதிகமாக இருக்குது உங்களுக்கு. ஓகேங்க, ஆனால் இவனுங்க வந்து வெளியில் இருக்க நைட்ஸோட வந்து ஹெல்த் அதிகமாக இருக்குங்க. லெவலுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க போல். ஓகேங்க, இதோ லிஃப்ட் இருக்குது. ஓப்பன் ஆகலைங்க. மேலே போயிருக்கா கீழே இருக்கான்னு தெரில. ஓகே, மேலே ஏதோ வழி போதுங்க, வாங்க போ. ஐயோ, எவனோ வராங்க. பேக் ஸ்டாப் எங்கேங்க பண்ண முடியல. ஏங்க ஏதோ ஒரு இதாகிடுச்சிங்க, அவன் மண்டையில் ஏதோ புகை மாதிரி வருது. ஆமாங்க, அது ஒரு பஃப் மாதிரி இருந்துச்சுங்க அவனுக்கு. பேக் ஸ்டாப் பண்ண விட்றான். ஐயோ, 2 பேர் வந்துட்டாங்க. அடிக்க முடியாதுங்க கண்டிப்பாக. ஒருத்தனை ஃபஸ்ட்டு போட்டால் தான் இன்னொருத்தனை அடிக்க முடியும். ஐயோ, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காங்க இவன். இன்னும் ஒரு அடி. ஐயோ, 1 ஷாட் பண்ணியிருப்பாங்க கொஞ்சம் தான். ஜஸ்ட்டுங்க தப்புச்சிட்டான். ஓகேங்க, இது வந்து இவனுக்கு லிமிட்டு போல். இதை தாண்டி வரமாட்டானுங்க போல். நம்ம அந்த பிளாக் நைட் போன வீடியோவில் முடிச்சோம் தெரியுமா, 2 பேரை கரெக்டாக கேட்டில் வச்சு. அதே மாதிரி தான் முடிக்கணும் இவனுங்களை. இவனுங்களும் செம்ம பவராக தாங்க இருக்கானுங்க. எங்க ஷீல்டு வச்சு பிளாக் பண்ணிக்கிறானுங்க. ஒருத்தனை போட்டால் இன்னொருத்தன் ஈஸி தான். சி, இறங்கி போட்டுருவாங்க பேசாம. பாடி ஒருத்தன் செத்துறாங்க. என்னங்க இவ்வளோ டஃப்பாக இருக்கானுங்க. சாவடா நாயே. நல்ல வேலைங்க. லாஸ்ட் டைட்டன் ஷாட் தாங்க கொடுக்குறானுங்க. நமக்கு தேவையில்லைங்க, நம்ம டைட்டனேட் சங்கு தாங்க. ஓகேங்க, அவன் ஷீல்டு ட்ராப் ஆகிடுச்சிங்க. என்னன்னு பார்ப்போருங்க. லாத்ரிக் நைட் கிரேட் ஷீல்டு. என்ன போட்டிருக்குன்னா, இந்த ஷீல்டில் வந்து ஹோலி சிம்பிள் இருக்கான். இது வந்து மேஜிக் டேமேஜ் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணும் போட்டிருக்கு. ஓகேங்க, வேணும்னா யூஸ் பண்ணிப்போம். ஆனால் அது வந்து வெயிட் ரொம்ப அதிகங்க. இவன் தாங்க அந்த பஃப்பு போட்டு விட்டது அவனுங்களுக்கு. அவனுக்கு மண்டையில் ஒரு ஆரஞ்சு கலரில் புகை மாதிரி இருந்ததுல, அது இவன் தான் போட்டான் போல். ஒரு மாதிரி மியூசிக் கேட்டுதுங்க. டக்குன்னு என்னன்னு தெரில, பார்த்தா இவன் தான் மறைஞ்சிருக்கான். எங்க ஓப்பன் ஸ்பேஸ் மாதிரி இருந்துச்சு. இங்கே பாருங்க, இங்கே ஒரு பான்ஃபயரு. எங்க பக்கத்தில் ஒரு பான்ஃபயர் இருக்குங்க. ஓகே, பரவாயில்ல. இந்த ஸ்வாட் எடுக்க முடியாது போல், டெக்கரேஷனுக்கு வச்சுருக்கான். ஐயோ, இங்கே பாருங்க ஒருத்தன் போகிறான். இங்கெல்லாம் இந்த ஐட்டம்ஸ் இருக்க மாதிரி தெரிலங்க. ஏங்க கீழே ஒரு வழி போகுது. ஓகே, இது ஸ்டார்டிங் வழி போல். நம்ம ஸ்டார்டிங்கில் வந்தான் தெரியுமா, அந்த வழி போல். இருங்க, கீழே போகலாமா? கீழே எல்லாம் இந்த ஐட்டம்ஸ் இல்லைங்க. ஓகே, இந்த தெரியாமல் வந்துட்டாங்க. ஓகேங்க, நம்ம இந்த காயில்டு ஸ்வாட் ஃப்ராக்மெண்ட் எடுத்தோம் தெரியுமா, அதை யூஸ் பண்ணி லாஸ்ட் பான்ஃபயர் போயிடும். இது செம்ம ஐட்டம்ங்க.
நம்ம வந்து அந்த ஹோம் போர்ட் போனுக்கு பதிலாக இது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அன்லிமிட்டெட் யூஸ். ஓகேங்க, நம்ம இங்கேருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், ஏதோ ஒரு செஸ்ட் வச்சுருக்கானுங்க. இருங்க மிமிக்கான்னு செக் பண்ணுவோம். இல்லைங்க, நார்மல் செஸ்ட்டு தான். ஹூட் ஆஃப் ப்ரேயர் என்னன்னு பார்ப்போருங்க. எங்கங்க எல்லாமே ஒரே மாதிரி தாங்க இருக்குது. எங்கே இருக்குன்னே தெரிலையே. இதான் இங்கே இருக்குங்க. இங்கே என்ன போட்டிருக்குன்னா, இது வந்து பிரின்ஸ் லாத்தரிக் அவனோட ட்ரெஸ்ஸுன்னு போட்டிருக்கு. எப்போ வந்து பிரின்ஸ் வந்து நெக்ஸ்ட் லார்ட் ஆஃப் த சிண்ட்ரா மாற போகிறான்னு சொன்னாங்களோ எல்லாருக்கும் சந்தோஷம். ஏன்னா பிரின்ஸுக்கு வந்து இல்னஸ், ஏதோ உடம்பு சரியில்லை. அது இல்லாமல் ஆள் வந்து ரொம்ப வந்து மெலிந்த நிலைமையில் இருந்திருக்கான். ஓகேங்க, வாங்க போ. இங்கே பாருங்க, இது ஒரு ஐட்டம் இருக்குங்க. டைட்டனியம் சங்க்குங்க, நமக்கு தேவை. ஏங்க இவனுங்க நம்ம லாத்திரிக்கு வால்ஸில் சண்டை பண்ண தெரியுமா? ஃபஸ்ட் எபிசோடா செகண்ட் எபிசோடான்னு தெரில. எங்கெங்க ஓடுறான் இவன்? அங்கே பாருங்க, ஒருத்தன் மறைஞ்சிருக்கான், மேலே ஒருத்தன் இருக்கான். சே, கடைசி ஒரு அடியை போட்டான். ஏங்க சூரியனை பாருங்க, அப்படியே ஒரு மாதிரி எக்லிப்ஸ் வந்த மாதிரி இருக்கு. இவன் தாங்க பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தான். 2 வழி போகுதுங்க, அந்தாண்ட ஒரு வழி போகுது, இந்தாண்ட ஒரு வழி போகுது. டைட்டன் சங்குங்க. ஐயோ, செவுத்துலேருந்து ஏறி வந்துட்டு இருக்காங்க. இதே மாதிரி தாங்க ஃபஸ்ட்டு வந்தாங்க லாத்திரிக் வால்ஸ்லேயும். ஓகேங்க, இங்கே கீழே ஒரு வழி போகுது, இங்கே போவோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் மேலே போவோம். ஏதோ ஒரு ஐட்டம் இருக்குங்க. மேலே ஏதோ ஒரு ஏணி போகுது. ஐயோ, இவங்க இருந்துங்க வந்தான். ஏங்க இவங்க இந்த ப்ளூ கலர் நைட் ஒருத்தன் பெரிய கத்தி வச்சு சுற்றிட்டு இருந்தான் தெரியுமா, பம்பர மாதிரி. அவன் தாங்க இவன். ஆனால் இவன் வந்து கோடாலி வச்சிருக்கான். பயங்கரமாக அடிக்கிறானே. செம்ம டேமேஜ் பண்ணுறாங்க. ஒரு அடி. ஏங்க இவனும் சுற்றுறாங்க அவனை மாதிரியே. அப்பாடி செத்தாங்க. லாஸ்ட் 18 ஷாட் தேவையில்லைங்க. ஓகேங்க, இந்த ப்ளூ கலர் நைட்ஸும் இருப்பானுங்க போல். அதே லாத்திரிக்கில் என்னென்ன எனிமீஸ் இருக்கானுங்களோ அவனுக்கு தான் இங்கேயும் இருக்கானுங்க போல். ஆனால் வந்து இங்கே கொஞ்சம் பவர் அதிகமாக இருக்கானு. ஓகேங்க, மேலே ஏதாவது ஐட்டம்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். என்னங்க காலியாக இருக்கு? ஏதாவது ஹிடன் டோர் இருக்கா? இருங்க செக் பண்ணோம். எதுவும் இல்லைங்க. ஆமாங்க, இங்கே பாருங்க, ஏதோ இருக்குங்க. நல்ல வேலைங்க, நல்ல வேலை செக் பண்ணோம். விங்கு நைட் ஹெல்ம். ஏங்க இது அவனோட ட்ரெஸ்ஸுங்க. ஏதோ ஷீல்டுங்க. இருங்க பாப்பா என்னன்னு. ஏங்க டிஃபென்ஸாக பாருங்கங்க, பயங்கர அதிகமாக இருக்குங்க. ஓகேங்க, டிஸ்கிரிப்ஷன் என்ன போட்டிருக்குன்னா, இவங்க வந்து ஏஞ்சல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஏஞ்சல்ஸை ஃபாலோ பண்ணுறது வந்து லாத்திரிக்கில் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. அதனால் இந்த ஹெவன்லி டாட்டர்னு சொல்லப்படுற ஒருத்தியை ஏதோ ஒரு செல்லில் அடைச்சி வச்சுருக்காங்க. எங்கன்னா கிராண்ட் ஆர்கைவ்ஸ். ஓகேங்க, அந்த ஒரு ஷீல்டு ஒன்று எடுத்தோம்ல, என்னன்னு பார்ப்போம். ஏங்க இதோட ஸ்கில்லு பாருங்கள், ஸ்பெல் பேரியாங்க. அதாவது ஸ்பெல்லு வந்து பேரி பண்ணுவான், நார்மல் அட்டாக் இல்லை, ஸ்பெல்லே பேரி பண்ணுவான். ஓகே, டிஸ்கிரிப்ஷன்லாம் போட்டிருக்குன்னா, இந்த ஷீல்டு இருக்குல்ல, இது வந்து சாசரர்களோட எதிரின்னு போட்டிருக்கு. ஏன்னா இதோட மேஜிக் டேமேஜ் அப்சார்ப்ஷன் வந்து அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் ஸ்பெல்லையும் பேரி பண்ணும். அப்போ வந்து சாசரருக்கு எதிராக இது வந்து பயங்கரமான ஷீல்டுங்க. ஓகேங்க, அந்த படிக்கட்டு ஞாபகம் இருக்குல்ல, நம்ம இப்படி தான் வந்தோம். ஓகேங்க, நம்ம மேலே போவோம். கீழே தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம், மேலே போவோம். ஏங்க அங்கே பாருங்கங்க, அந்த சூரியனை அப்படியே வந்து ஒரு கிரகணம் வந்து அடைச்சிரும்ல. எங்கங்க ஏதோ ஒரு புகை மாதிரி வந்துருச்சு. எவனோ ஒருத்த புகை மாதிரி ஏதோ போட்டாங்க. ஐயோ, பின்னாடி ஒருத்த வந்துட்டாங்க. எனிமிலாம் ஈஸி தாங்க.
மேலே பாருங்களேன், ஏதோ பறக்குதுங்க. அது என்னன்னு தெரில. இவனுங்க வேறு எவனோ அடிச்சுக்கிட்டே இருக்கான். இங்கே ஏதோ ஐட்டம் இருக்குங்க, வாங்க எடுப்போம். டைட்டனைட் சங்குங்க. ஓகேங்க, அப்போ நம்மள்ட்ட நிறைய டைட்டனைட் சங்க் இருக்குங்க. நம்ம அப்போ லெவலப் பண்ணிட வேண்டியதான் வெப்பனை. அவ்வளோதாங்க. ஐயோ, இவன் எங்கே இருந்துங்க வந்தான்? மேலே இருந்துருப்பான் போலங்க. மேலேருந்து கீழே குதிச்சிருக்கான். ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுது குதிச்ச மாதிரி. ஓகேங்க, அவ்வளோதான். ஏங்க ஒரு பான்ஃபயர் வந்துருச்சுங்க. இது வேற மேலேருந்து போட்டுகிட்டே இருக்காங்க, எவனே தெரில. இங்கே பாருங்க, ஏதோ ஒரு ஐட்டம் இருக்குங்க. இப்போ எடுப்போறங்க. எம்பர் தாங்க. ஓகேங்க, பான்ஃபயர் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அப்படியே இங்கேருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகேங்க, வாங்க அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணும். மேலே இது வழி போகுது. இந்த பக்கம் பாருங்களேன், ஏதோ ஒரு ஐட்டம் இருக்குங்க. அதை போய் எடுக்க முடியுமா? இல்லைங்க, எடுக்க முடியலங்க. மேலே ஏதோ இருக்குது. இந்த பக்கம் இது வழி இல்லை, சுற்றி தான் போகணும் போல். வாங்க மேலே போவோம். ஐயோ, ட்ராகனுங்க. நெருப்புடுங்க. லாத்ரிக் வால்ஸ்லேயே பார்த்தோம். எல்லாம் செத்துட்டானுங்க போலங்க. ஏதோ சண்டை போட்டிருக்கானுங்க. எதுக்கு சண்டை போட்டானுங்கன்னு தெரியல, செத்துட்டானுங்க. இங்கெல்லாம் ஏதோ ஐட்டம்ஸ் இல்லைங்க. இங்கே பாருங்க, எவனோ ஒருத்தங்க. பேக் ஸ்டாப் பண்ணிடுறோம். ஈஸி. ஹெல்த்தாக பாருங்க அவனுக்கு. அவ்வளோதாங்க, ஈஸி. ஏங்க லாத்ரிக் நைட் ஆர்மருங்க. ஏங்க அவனோட ஆர்மருங்க அது. இருங்க, கிரேட் ஏதோ பைக்கா ஏதோ ஒரு ஐட்டம் கிடச்சிதுங்க. என்னன்னு பார்ப்போம். எங்கங்க அது? ஐயோ, எங்கே தேடுறதுனே தெரிலங்க, இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்கு. எங்கடா அது? அது அங்கே இருக்குங்க. கிரேட் லேண்ட்ஸ். இருங்க, என்ன போட்டிருக்குன்னு பார்ப்போம். என்ன போட்டிருக்குன்னா, இது வந்து சார்ஜிங் அட்டாக்குக்கு தான் பெருசாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு போட்டிருக்கு. இதை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பயங்கரமான ஸ்ட்ரென்த்தோ டெக்ஸ்டிரிட்டி ரெண்டுமே வேணும்னு போட்டிருக்கு. இதோட ஸ்கில்லு பார்த்தீங்கன்னா சார்ஜின்னு போட்டிருக்கு. ஓகேங்க, அந்த லாத்ரிக் நைட் ஆர்மர் பார்ப்போம். இங்கே பாருங்க, முரட்டத்தனமான ஆர்மருங்க. எல்லாமே அதிகமாக இருக்குது நம்ம ஆர்மரோட. ஆனால் வெயிட்டு பாருங்கள், அது யூஸ் பண்ணால் எவ்வளோ? 75 வந்துருச்சுங்க. ஆனால் பாருங்கள், செம்ம ஏஸ்தட்டிக்காக இருக்குங்க, பயங்கரமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணிப்போம், ஏன்னா இப்போதைக்கு யூஸ் பண்ண முடியாது. நம்ம வந்து வைட்டாலிட்டியில் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த ஆர்மர் யூஸ் பண்ணோம். ஓகேங்க, இப்போதைக்கு ஒரு ஆர்மர் கண்டுபிடிச்சிருக்கோம். அவனுக்கு இதே மாதிரியே அவனுக்கு ஆர்மர் பீஸ் எல்லாத்தையும் ட்ராப் பண்ண பரவாயில்ல. ஏங்க உயிரோடு இருக்குங்க அந்த ட்ராகனு, வாங்க ஓடிடும். ஐயோ, 2 இருக்குங்க, 2மே உயிரோடு தாங்க இருக்குது. எப்படிங்க ஓடுறது? கண்டினியூஸாக ஃபயர் துப்பிட்டே இருக்குங்க. எப்படிங்க அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி அந்தாண்ட போகிறது? ஏதாவது வழி இருக்கா? ஆமாங்க, இங்கே பாருங்க, ஏதோ வழி இருக்குங்க. பிரிட்ஜுக்கு கீழே ஏதோ வழி இருக்கு. இந்தாண்ட செக் பண்ணுவாங்க. இங்கே பாருங்க, ஏதோ ஐட்டம்ஸ்லாம் இருக்குங்க. ஐயோ, எங்கங்க அங்கேருந்து இவ்வளோ தூரம் வரைக்கும் ஃபயர் போடுதுங்க. அப்போ நம்ம அப்படியே போயிட்டு அந்த சைடில் குதிக்கணும் போல. இருங்கடா போய்க்கிறேன். அப்பாடி, ஏங்க கீழே போயிட்ட பாருங்க, ஐட்டம்ஸ்லாம் இருக்கு. டைட்டனைட் சங்குங்க. எங்க நிறைய டைட்டனைட் சங்க் கிடைக்குதுங்க. நம்ம இப்போ லெவலப் பண்ணிடலாம் வெப்பனை. ஐயோ, நல்ல வேலைங்க, அவனை போட்டாச்சு. இல்லைன்னா அவன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி நம்மளை தாலியாக எடுத்திருப்பான். ஓகேங்க, வாங்க போ. மேலே ஒரு ஐட்டம் இருந்ததுங்க, இந்த பக்கம் போகிறதுக்கு வழி இல்லை. ஐயோ, இவனும் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறவங்க. நல்ல வேலை இவனையும் போட்டோம். இந்த பக்கம் போகிறதுக்கு வழி இல்லை போலங்க, அந்த பிரிட்ஜை தாண்டி தான் போகணும் போல. ஓகேங்க, மேலே போகலாம் வாங்க. இது ஒரு ஐட்டம் வச்சுருக்காங்க, லைட்னிங் ஓன். ஏங்க பூச்சிங்க,
அடிங்க அடிங்க. ஐயோ எனிமீஸ்லாம் இருக்காங்க. ஏய் இருடா, அந்த பூச்சி அடிச்சுக்கிறேன்டா. பிங்க்லிங் டைட்டனேட். இதை எப்படியாவது நம்ம யூஸ் ஆகுது பண்ணுங்க, அது வேஸ்ட்டாக தாங்க இருக்குது நம்மள்ட்ட. ஐயோ 4-5 பேர் வந்துட்டானுங்க. நான் ஒருத்த மட்டும் தான் இருக்கான். டேகர் செவுத்தில் ஒட்டிகிட்டு இருந்திருக்கானுங்க பள்ளி மாதிரி. நம்ம வந்தோடனே அப்படியே கீழே குதிச்சிட்டானுங்க. ஓகேங்க, நம்ம அந்த பான்ஃபயர் கிட்ட தாங்க வந்துட்டோம். நம்ம ஒரு ஐட்டம் பார்த்தோம்லாம் அங்கேருந்து. ஓகே, மேலே தான் ஐட்டம் இருக்கான்னு பார்ப்போம். இல்லைங்க, அது சவுண்டு தாங்க. ஐயோ ஏங்க இவங்க இங்கே பாருங்க, அந்த பழைய வெப்பனை எடுத்துகிட்டு வந்துட்டான். ஐயோ இந்த ஸ்பேஸில் எப்படிங்க சண்டை போடுறது? இவனை சுற்றினானா கரெக்டாக எல்லா ஏரியாவும் கவர் பண்ணுவாங்க. அவன் சீக்கிரம் போட்டுருணும், அவனை சுத்த விடவே கூடாது. ஒரு அடி. சே ஆடாச்சே, வெயிட் பண்ணி டிலே பண்ணி அடிச்சிருக்கான். ஓகேங்க, போட்டாச்சு. நல்ல அவன் சுற்றி இருந்தானா கண்டிப்பாக நம்ம செத்துருவோம். ஓகேங்க, கீழே அவனும் இருக்கான். ஓகேங்க, இவன் தாங்க நம்ம மேலே இதை போட்டுகிட்டே இருந்தான். மேலேருந்து ஒரு புகை மாதிரி. ஓகேங்க, அவ்வளோதான். எதுவும் ஐட்டம்ஸ்லாம் இல்லை. நம்ம இப்போ கீழே தான் போகணும் போல். அந்த பாலத்தில் வந்து ரைட் சைடு போனோமா லெஃப்ட் சைடு போகணும் போல். அதாவது அந்த பாலத்துக்கு கீழே ஒரு வழி இருந்தது இல்லை, ஸ்லாப் மாதிரி. அங்கே தான் வாங்க போ. ஸ்ட்ரெயிட்டான ஐட்டம்ஸ்லாம் இருக்குங்க, ஆனால் அதை தாண்டி போக முடியாது, வாய்ப்பே இல்லை. ட்ராகன் வந்து ஃபயர் விட்டு கொண்டு வரணும்ல. எங்கங்க ஃபயர் அப்பயும் அடிக்குதுங்க, கிட்டே போக முடியல. ஒரு செகண்ட் கேப் விட்டு தான் போக முடியும் போல. கண்டினியூஸான ஃபயர் விட்டுகிட்டே இருக்கு. இப்போ பாருங்கள், ஹெல்த்தை பாருங்கள், நமக்கு பாதி ஹெல்த்து கீழே போயிட்டோம். இப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்குங்க, ஓடிடும். இந்த பக்கம் போவோங்க. போன வாட்டி அந்த பக்கம் போனோம், இந்த வாட்டி இந்த பக்கம் போவோம். அந்த ஒரு ஐட்டம் இருக்குது, அதை இன்னொரு வாட்டி எடுத்துவோம். இந்த வாட்டி எடுக்க முடியாது, அந்த வாட்டி இப்படி குதிச்சிட்டோம். அடுத்த வாட்டி அப்படி குதிச்சு அந்த ஐட்டம் எடுத்துரும். ஐயோ இது ஒரு அம்பு வருதுங்க. 2 பேர் வந்துட்டாங்க. ஐயோ இன்னொருத்த வந்துட்டாங்க பின்னாடி. 3 பேருங்க மொத்தம். ஐயோ மாற்றி மாற்றி அடிச்சுட்டே இருக்கான். ஐயோ ஃபயர் பாம்லாம் போடுறாங்க. ஐயோ 4 பேர் வந்துட்டாங்க. இன்னொருத்தான் பாருங்க, அவன் பின்னாடி இருக்கான். டே இவங்கடா, டே ப்ளீஸ்டா. ஐயோ அந்த புகை போட்டானா நம்ம ஹெல்த் யூஸ் பண்ண முடியாதுங்க. ஒருத்தனை போட்டாச்சு, இன்னும் 3 பேர் இருக்கானுங்க. இருங்க, அந்த புகை போட்டோம், நம்ம ஹெல்த்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் போய் ஃபைட் பண்ண முடியும். அப்பாடி வாங்க போ. ஏங்க செம்ம டேமேஜ் பண்ணிட்டானுங்க. இந்த ஃபயர் பாம் போட்டோடனே பயங்கர டேமேஜ் விழுந்துருச்சு நமக்கு. அவ்வளோதாங்க, நான் 2 பேர் அடிக்காதுங்காட்டி ஓடி போய் போட்டுருணும். அவ்வளோதாங்க, நான் ஒருத்தன். இவன் தாங்க நம்ம டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க பாருங்க, மேலேருந்து ஃபயர் பாம்பு போட்டுட்டு இருந்தான். சாப்பிடானே. அவ்வளோதாங்க, எல்லோரும் செத்துட்டானுங்க. எதுவும் ஐட்டம்ஸ் இல்லைங்க. ஓகே, மேலே ஒரு வழி போகுது. இந்தாண்ட எது ஐட்டம்ஸ் இருக்கான்னு பார்ப்பாருங்க. இல்லைங்க, எது ஐட்டம்ஸ் இல்லை. ஐயோ இங்கே பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக நைட்ஸ் இருக்கானுங்க. இந்தாண்ட எது ஐட்டம்ஸ் இல்லைங்க. 2 பேருங்க. நெக்ஸ்ட்டு ஐயோ ஒருத்தனை போட்டுருணுங்க, இல்லாட்டி 2 பேரில் போட முடியாதுங்க நம்மளால். ஐயோ மூலையில் மாட்டிட்டோங்க, செத்துற போகிறாங்க, ஓடிடணுங்க. ஏங்க எலக்ட்ரிக் டேமேஜ்லாம் போடுறாங்க, ஆனால் எவன்கிட்டங்க இருக்குது? ஏதோ ஒரு வெப்பனில் வந்து எலக்ட்ரிக் டேமேஜ் இருக்குங்க. அங்கே ஓடிடும். ஒருத்தனை போட்டால் இன்னொருத்தன் ஈஸிங்க. என்னங்க ஃபயர் பாம்புக்கு இப்படி அடி வாங்குறான்? பாருங்கள் ஹெல்த்தாக குறையிறத பாருங்கள். ஐயோ இதை வெப்பனில் பஃபை போட்டு வந்துட்டாங்க. ஐயோ மாட்ட போகிறேங்க. ஒருத்தன் வந்துட்டாங்க, இன்னொருத்தன் பின்னாடி வந்து அடிச்சிடப்போகிறான். டேய்ரா செத்துட்டாங்க, கண்டிப்பாக செத்துட்டாங்க. ஓடிடணுங்க.
விட்றா ப்ளீஸ்ரா, ஒரு குத்து வாங்கிக்கிறா, அவ்வளோதானே செத்துறான். ஏங்க அந்த வெப்பன் முரட்டத்தனமாக இருக்குங்க. இந்த வெப்பனை அங்கே பாருங்கள், அந்த வெப்பனில் எலக்ட்ரிக் டேமேஜ் விழுதுங்க அந்த வெப்பனில். ஐயோ ஜஸ்ட்டுங்க, அந்த வெப்பனை ட்ராப் பண்ணுறா ப்ளீஸ்ரா. ட்ராப் பண்ணலங்க. ஏங்க அந்த வெப்பன் ஆனால் முரட்டத்தனமான வெப்பனுங்க. ஏங்க லாத்ரிக் நைட் ஹெல்மெட்டுங்க. ஏதோ ஒரு வெப்பன் விழுந்தது, என்ன வெப்பன்னு பார்க்கல. ஓகேங்க, இந்த லாத்ரிக் நைட்டு ஸ்பியரு அவன் வச்சுருந்தாலும் ஸ்பியரு அதாங்க அது நமக்கு தேவையில்ல. இருங்க, ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த ஹேவல்ஸ் ரிங்கை போட்டுட்டு ஆர்மர் மாற்றிக்கலாங்க. நமக்கு இப்போதைக்கு பெருசாக ஹேவல்ஸ் தேவையில்லைங்க. ஆல்ரெடி இருக்க சோல்ஸே நிறையா தான் கிடைக்கிது நமக்கு. அந்த ஹேவல்ஸ் ரிங்கை போட்டுட்டு நம்ம வந்து ஆர்மரையும் அந்த ஹெல்மெட்டையும் எக்யூப் பண்ணிப்போம். எங்கேங்க அந்த ஹேவல்ஸ் ரிங்கை காணோம்? அதான் இங்கே இருக்குது. ஓகேங்க, பாருங்கள் 60% வந்துருச்சு. இப்போ ஆர்மர் எக்யூப் பண்ணி பார்ப்போம். ஓகேங்க, 65% தாங்க. இப்போ வந்து நம்ம வந்து வேணும்னா ஹெல்மெட் எக்யூப் பண்ணிக்கலாம். ஏங்க டிஃபென்ஸை பாருங்கங்க, பயங்கரமாக டிஃபென்ஸ் ஏறி இருக்குங்க. இதோட ப்ளீட் ரெசிஸ்டன்ஸை பாருங்கள், 75ங்க. நம்ம வந்து ப்ளீடே போட முடியாது எவனும் பெருசாக. இது ஆக்சுவலாக நல்ல ஆர்மருங்க இது. இருங்க ஹெல்மெட்டையும் மாற்றிப்போம். ஏங்க 65.7% தாங்க. அப்போ வந்து நம்ம இதையும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்க, ஆள் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்காங்க. இந்த ஆர்மர் பயங்கரமாக இருக்குங்க. வாங்க போவோம். ஏதோ ஒரு ஐட்டம் இருக்குங்க, வாங்க எடுப்போம். சோல் தாங்க. ராஜ்யம் தேவையில்லைங்க நமக்கு. ஓகேங்க, நம்ம அந்த டிராகனுக்கு கீழே வந்துட்டாங்க. ஓகே, இப்போ இங்கேருந்து அது எப்படி போகிறதுன்னு தெரியல. ஐயோ ஃபயர் விட்டுட்டே இருக்குங்க. ஓகேங்க, அங்கே பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு வழி இருக்குங்க அடியில், அங்கே தான் போகணும் போல். அந்த ஃபயரை தாண்டி நம்ம போயாகணுங்க. ஹெல்த் வர கம்மியாக தாங்க இருக்குது, 3 ஃப்ளாஸ்க்கு தாங்க இருக்குது நம்மள்கிட்ட. ஐயோ ஃபயர் அடி வாங்கிட்டாங்க. இங்கெல்லாம் எதுவும் ஐட்டம்ஸ் இல்லைங்க, நம்ம நேராக தான் ஓடி ஆகணும் போலையே. ஓடிடலாங்க, வாங்க ஓடிடுவோம். ஐயோ ஃபயர் ஸ்டாகரை பாருங்க, ஓட விட மாட்டேங்குது. செத்துற போகிறோங்க. நல்ல வேலைங்க ஜஸ்ட்டு. ஐயோ எவனோ மேலேருந்து ஃபயர் பாம்பு போடுறாங்க. பேசாமல் மேலே ஏறிடுவோங்க, ஏணி மேலே. ஃபயர் பாம்பை கீழே போட்டுட்ருக்கானுங்க. ஐயோ இவன் தாங்க மேலேருந்து போட்டது. லாங் ஸ்வாட் தேவையில்ல. இங்கே பாருங்கள் கீழே அது ஐட்டம்ஸ் இருக்குங்க. பாருங்கள் எனிமீஸ் நிறைய பேர் இருக்கானுங்க போல். ஒரு மாதிரி வெளிச்சமே இல்லைல்ல, அதில் தெரிய மாட்டேங்குதுங்க. ஏங்க இங்கே பாருங்கங்க, அந்த ட்ராகனோட காலில் ஏதோ ஒரு பிளாக் கலரில் இருக்குது. இருங்க அந்த எனிமீஸை போட்டுட்டு அது என்னன்னு பார்ப்போம். ஐயோ பின்னாடி எவனோ வராங்க. செத்து போடா நாயே. ஏங்க இங்கே ஒரு வழி இருக்குங்க. இங்கே எவ்வளோ பெருசுங்க இந்த மேப்பு. எல்லா இடமே கனெக்டடாக இருக்க மாதிரி இருக்கு. டைட்டனட் சங்குங்க. ஏங்க பூச்சிங்க, இந்த பூச்சிக்கிட்ட என்ன இருக்குன்னு பார்ப்போம் பாருங்க. பிங்க்லிங் டைட்டனேட்டுங்க. இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிடலாம். ஏதோ ஒரு ஐட்டம் கண்டிப்பாக தேவைப்படும். ஷீல்டு எல்லாத்தையும் ஏதாவது வேறு எதுக்காக யூஸ் பண்ணி காலி பண்ணிடுவோம். தேவையில்லாமல் வேஸ்ட்டாக அது வந்து கிடச்சிட்டே இருக்கு. அதை யூஸ் பண்ணாமல் வச்சு என்ன பண்ண போகிறோம். ஷீல்டு வேணால் அப்கிரேட் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த ஷீல்டே ஓகே தாங்க. ஷீல்ட் ஆஃப் வாண்ட்டு இதே அப்கிரேட் பண்ணிப்போம். இருங்க இது மேலே பாம்பு போட்டு பார்ப்போம். ஒன்றும் ஆகலைங்க, அதுக்கு 8 டேமேஜ் தான் உழுது. இந்த ட்ராகன் அப்படியே இப்படி தான் அடிக்கணும் போலையே. ஐயோ ஐயோ இதுங்க, இது வந்து ஃபயர் டேமேஜுக்கு வீக்குங்க. இருங்க பாம்பை போட்டே கொண்டுறோம். இது என்னன்னு தெரிலங்க. ஐயோ கர்சு போடுதுங்க. ஐயோ செத்துருவோங்க. ஐயோ தெரியாமல் கீழே குதிச்சிட்டேன். ஓகேங்க வாங்க போவோம். இது ஒரு ஐட்டம் இருக்குங்க, வாங்க எடுப்போம். ஐயோ பாருங்கள் பின்னாடி எவனோ வரான். பிளாக் ஃபயர் பாம். பேக் ஸ்டாப் வாங்கிக்கிட.
ஐயோ ஹெல்த் வர இல்லைங்க சுத்தமாக. எல்லா ஃப்ளாஸ்க்கு யூஸ் பண்ணிட்டோம். அந்த பிளாக் கலர் இதை வேற போடணுங்க. எங்கங்க 4-5 பேர் இருக்கானுங்க. ஐயோ இந்த பாக்ஸில் பட்டா பாம் அடிக்குங்க. பாருங்க நல்ல வேலை தப்பிச்சிட்டோம். ஓகேங்க ஒரு வழியாக முடிச்சு வச்சிங்க அவனை. மேலே எதுவும் வழி இருக்கு. இங்கே பாருங்களேன் சைடில் போய் கனெக்ட் ஆகுதுங்க. அந்தாண்ட ஸ்ட்ரெயிட்டாகவும் வழி இருக்கு, இந்த பக்கமும் வழி இருக்கு, எல்லா பக்கமும் வழி இருக்குங்க. நம்ம சென்டராக இருக்கோம் அப்படியே. இருங்க அந்த பக்கம் போயிட்டு ஐட்டம்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். இல்லைங்க இது இங்கே தாங்க கனெக்ட் ஆகுது. ஓகேங்க இந்த வாட்டி இங்கே இருந்த பாம்பை போட்டு கொண்டுறோம். இன்னும் ஒரு அடி. ஓகேங்க முடிச்சாச்சுங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு பேராசைட் மாதிரிங்க. இதுதான் வந்து செத்து போனவங்களெல்லாம் ஆக்டிவேட் பண்ணியிருக்கு. ஓகேங்க ஏங்க அந்த ட்ராகனு ஏங்க அது எதுவும் எந்திரிக்கலைங்க. இதை அடித்தா அதுவும் செத்துருமோ? ஓகேங்க பரவாயில்ல. இப்போ நம்ம ஈஸியாக பான்ஃபயர்லேருந்து இந்த பக்கம் வந்துடலாம். இந்தாண்ட எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டாங்க. ஆமாங்க இந்தாண்ட எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். இந்த லிசார்ட் இருந்ததுல கிறிஸ்டல் லிசார்டு. ஓகேங்க அப்போ அந்த பக்கம் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணும் போல். நாங்கள் மேலே போவோம். சோல்ஸை பாருங்கங்க 80,000 வந்துருச்சு. ஸ்ட்ரெயிட்டாக பாருங்களேன் இது ஒரு ஐட்டம்ஸ் இருக்குங்க, வாங்க எடுப்போம். இங்கே பாருங்கங்க எவனை உட்காந்துருக்கான். இருட்டில் உட்காந்துருக்கதே தெரிலங்க. இங்கே பாருங்க ஏதோ ஒரு செஸ்ட் இருக்கு. இருங்க பின்னாடி ஐயோ இப்போ இவன் வந்து லைட்டை வச்சு கத்துவாங்க, கத்த எழுப்பி விட்றான் எல்லாத்தையும். செத்து போடா நாய். சைடில் ஏதோ வழி இருக்குங்க. இங்கே பாருங்க இங்கே ஒரு ஐட்டம் இருக்கு, டைட்டனைட் ஸ்கேட். ஐயோ செவுத்துலேருந்து எவனை வந்துட்டானுங்க. இருங்கடா ஒருத்தன் தாங்க நல்ல வேலை. இன்னொருத்தர் இருக்காங்க, இருந்ததே தெரில. ஒரு மாதிரி கேமஃப்ளாஜில் இருந்திருக்கான். ஓகேங்க. ஐயோ ஹெல்த் அறுஸ்தமாலங்க. இந்த பிரின்சஸ் ரிங் போட்டுப்பான், சன் பிரின்சஸ் ரிங். எங்கங்க அது? இது இல்லைங்க. அது இங்கே இருக்கு. இதை போட்டால் ஹெல்த் ஏறுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஹெல்த் ஏறும். நம்மள்ட்ட எஸ்டஸ் ரிங் யூஸ் பண்ண முடியாதுங்க இப்போதைக்கு, ஏன்னா எஸ்டஸே இல்லை நம்மள்ட்ட, அதனால் மாற்றிட்டேன். ஓகேங்க ஒரு செஸ்ட் இருந்ததில்ல, அதை ஓப்பன் பண்ணுவாங்க. இருங்க செக் பண்ணிப்போம். மிமிக்குங்க நல்ல வேலை. மட்டும் ஓப்பன் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக செத்துருவோம். ஐயோ தலைகீழ குதிக்கிறவங்க. இவன் வந்தாலே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குங்க, அப்படியே கன்ஃபியூஸ் ஆகும் எனக்கு. ஐயோ இவங்க இருந்தான், இவன் இருந்ததே தெரிலங்க. முன்னாடி ஒரு எனிமி இந்த சண்டை போட்டுட்ருக்க நாட்டில் உட்காந்துருக்க. ஓகேங்க போட்டாச்சு. சிம்பிளாக ஃபேவரைஸுங்க. இந்த ஆக்சுவலாக நமக்கு ஆல்ரெடி கிடச்சிதுங்க. அது ஆக்சுவலாக யூஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்க ஐட்டம் டிஸ்கவரி அதிகமாகும், ஆனால் அதே டைமில் வந்து ஹெல்த்து குறைஞ்சிட்டே இருக்கும். ஓகேங்க இந்த பக்கம் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகேங்க அந்த இழுத்தா கேட் ஓப்பன் ஆகிடும் போலங்க. ஓகேங்க கேட் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பான்ஃபயர்லேருந்து சீக்கிரமாக வந்துடலாம். இருங்க இந்த பக்கம் ஒரு ஐட்டம் இருக்குது. ஐயோ ஏதோ ஸ்பெல்லு போட்டாங்க கீழே பாருங்க எனிமிங்க. ஓகேங்க அப்போனா வந்து நம்ம பான்ஃபயர் பெட்டு தான் திருப்பி வர மாதிரி இருக்கும். ஓகேங்க அப்போ வீடியோவை முடிச்சுக்கிறேங்க இதோட. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதாவது சஜஷன் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.